அனைவருக்கும் வணக்கம். அநீதிகளையும் தீமைகளையும் அழித்து தீராத நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு பரிகார தலமாக தான் சமயபுரம் மாரியம்மன் கோவில் இருக்குது. இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் சமயபுரம் மாரியம்மன் கோவில் கருவறையில் நடக்கக்கூடிய பல அதிசயங்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு சமயபுரம் அம்மன் பிடிக்கும் அப்படின்னா சமயபுரம் அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயம் இந்த அம்மனின் அருளால் உங்களுடைய வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்படுது. சமயபுரம் மாரியம்மன் கோவில் அம்மன் வழிபாட்டில் முதன்மை பெற்று விளங்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். காவிரி வடகரையில் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் திருச்சியில் இருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் அமைந்திருக்கு. மகாவிஷ்ணுவின் தச அவதாரத்தில் கிருஷ்ண அவதாரம் முக்கிய இடத்தை வகிக்கக்கூடியதாக சொல்லப்படுது. இந்த அவதாரத்தில் தேவியின் குழந்தையாக கிருஷ்ணரும் யசோதையின் குழந்தையாக மாயாதேவியும் அவதரிச்சிருக்காங்க. இந்த 2 குழந்தைகளுமே இறைவனின் எண்ணத்தால் இடமாற்றம் செய்யப்பட்டது. இதனை கம்சன் அறிந்து கொண்டாலும் குழந்தைகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பதை அறிய இயலாதவனா இருந்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் குழந்தையை கொல்ல துணிந்த கம்சன் தேவையின் அறைக்கு சென்று குழந்தையை தூக்க முற்பட்டான். ஆனால் அருகில் நெருங்க முடியாதபடி அந்த குழந்தை தன்னுடைய உண்மையான அவதாரத்தை காட்டி நின்றது. அன்னையின் அற்புத தோற்றத்தை கண்ட கம்சன் பின் சம்ஹாரம் செய்யப்பட்டான். மகா சக்தியாக தோன்றிய அம்மன் தனது 8 கரங்களிலுமே எண்ணற்ற ஆயுதங்களை தாங்கி இந்த உலக காக்க அவதரித்து நின்றாள். இந்த தேவியே மகமாரி என்னும் மாரியம்மனாக தெய்வமாக மக்களால் சமயபுரம் மாரியம்மனாக பூஜிக்கப்பட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீரங்கம் அரங்கநாத கோவில் திருக்கோவிலில் இருந்து இங்கு அம்மனின் திருமேனி உக்கிரகம் மிகுந்து இருந்தமையினால அப்போது அங்கே இருந்த சுவாமிகள் அம்மனின் திருவுருவத்தை மற்றொரு இடத்திற்கு மாற்ற ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. அதன்படி பணிவிடை புரிவோர் இந்த திருவுருவத்தை எடுத்துக்கொண்டு வடக்கு நோக்கி வந்து ஒரு இடத்துல வைத்து இளப்பாரி இருக்காங்க. அவர்கள் இளைப்பாரிய இந்த இடம் இப்பொழுது சமயபுரம் என்னும் பெயரில் இருக்கிறதாக சொல்லப்படுது. இதன் நினைவாகவே இப்பொழுதுமே இந்த திருக்கோவிலில் 8ஆம் நாளில் அம்மன் அங்கு ஓர் இரவு ஓய்வு கொள்வது நடைபெற்று வருது. இளப்பாரிய அந்த பணிவிடையாளர்கள் அங்கிருந்து தென்மேற்காக வந்து கண்ணூர் அரண்மனை மேட்டில் அன்னையின் திருவுருவத்தை வைத்துவிட்டு சென்று விட்டிருக்காங்க. அவ்வாறு அவர்கள் வைத்த இடம் மாரியம்மனின் அருளாலயமாக திகழ்கிறது. மேலும் அவர் கண்ணூர் மாரியம்மன் என திருப்பெயர் கொண்டு அழைக்கப்படுவதாகவும் சொல்லப்படுது. திருக்கடையூரில் மார்க்கண்டேயின் அதீத பக்திக்கு மயங்கி கால சம்கார மூர்த்தியாக அவதரித்து யமதர்மன சிவன் அளிக்கவே உலகில் ஜனன மரண நிலையில பெரிதும் மாற்றம் ஏற்பட்டது. அந்த நிலையில யமதர்மன் சபையின் மூத்த அமைச்சராகும் நோய்களின் அதிபதியாகவும் இருந்து மாயாசூரன் விலகுல இறப்பு நின்றுவிட்ட நிலையில நோய்களை பரப்பி மக்களை துன்புறுத்தினான். அதர்மம் அழிந்து தர்மம் தலை தூக்க மும்மூர்த்திகளின் வேண்டுகோளுக்கு இணங்க மாயாசூரனையும் அவனது சகோதரர்களையும் மதம் செய்து அவர்களது தலையை ஒட்டியானமாக அணிந்து நோய்களின் கொடுமையில இருந்து மக்களை காப்பாற்றிய சிறப்பு மிக்கது இந்த கோவில். இன்றுமே கருவறையில் உள்ள அம்மனின் வலது பொற்கமலம் திருப்பாதம் மாயாசூரனின் தலை மீது எழுந்தருளிருப்பதை காணலாம். மேலும் இந்த திருக்கோவில் தீராத நோய்களை தீர்த்து வைக்கும் பரிகார தலமாக விளங்கி வருகிறது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஆகம சிற்ப வாஸ்து சாஸ்திரங்களுக்கு ஏற்ப அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் அமைஞ்சிருக்கு. செழிப்பையும் வளர்த்தையும் உணர்த்துவதாக சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் முகப்பில் உள்ள நீண்ட பெருமண்டபம் பார்வதி கல்யாண மண்டபம் என அழைக்கப்படுது. 3 திருச்சுற்றுகளை கொண்ட இந்த கோவிலின் கிழக்கில் உள்ள சன்னதி தெருவில் அருள்மிகு விநாயகர் திருக்கோவிலும் தெற்குல அருள்மிகு முருகன் கோவிலும் அமைஞ்சிருக்கு. தேரோடு மீதியின் வடக்கே 3 பெரிய விநாயகர் கோவில் அமைக்கப்பட்டிருக்கு. மேலுமே இந்த கோவில் ராஜகோபால சுவாமி பிரதிஷ்டை செஞ்சிருப்பது மற்றொரு சிறப்பம்சமாக சொல்லப்படுது. இந்த திருக்கோவிலில் 2ஆம் திருச்சுற்றுலா அருள்மிகு விநாயகர் சன்னதி, நவராத்திரி மண்டபம், அபிஷேகம், அம்மன் சன்னதி, யாகசாலை, தங்கரத மண்டபம் உள்ளிட்ட அடங்கியிருக்கிறதாகும். 2ஆம் திருச்சுற்று முடிவடைந்த பின்னர் உள்ளே சென்றால் கொடிமரம், பலிபீடம் ஆகியவற்றையும் அதனைத் தொடர்ந்து மாவிளக்கு மண்டபத்தையும் நாம் காணலாம். கருவறைக்கு செல்லும் வழியில் இருபுறமுமே துவார சக்திகளின் சுதை உருவத்தை நம்மால் காண முடியும். வலதுபுறம் அருள்மிகு கருப்பண்ண சுவாமியின் சன்னதி இருக்குது.
கருவறைக்கும் மாவிளக்கு மண்டபத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் மகா மண்டபம் மற்றும் அர்த்த மண்டபம் என்றழைக்கப்படுவதாக சொல்லப்படுது. கருவறையை சுற்றி பிரகாரம் காணப்படுகிறது. இந்த பிரகாரத்தில் விமானத்தின் அதிஷ்டான பகுதியில் தொட்டி பூண்டு அமைக்கப்பட்டு அதன் மேல் நீர் நிரப்பப்பட்டிருக்கு. அம்பாள் கருவறையில் குளிர்ச்சியாக இருப்பதற்காக உக்கிரத்தை தணிப்பதற்காக இத்தகைய முறை மேற்கொள்ளப்படுகிறது. கருவறையின் இடதுபுறம் உற்சவ அம்மனின் சன்னதி இருக்கு. திருமேனிக்கு நாள்தோறுமே சிறப்பாக அபிஷேகம் செய்யப்பட்டு வராங்க. சமயபுரம் அருகில் இருக்கக்கூடிய செல்லாண்டியம்மன் திருக்கோவிலுக்குரிய திருமேனிக்குமே இங்கு நாள்தோறும் அபிஷேகம் செய்யப்படுது. உற்சவ அம்மனுக்கு தினமும் 6 கால பூஜை மற்றும் அபிஷேகங்கள் நடைபெறுவதாகும். காலை 7:30 மணி முதல் மாலை 5:30 மணி வரை செய்யப்படும் அபிஷேக தீர்த்தம் வடக்கு பிரகாரத்தில் பக்தர்கள் மீது தெளிக்கப்படுது. இதனால் அம்மை நோய் கண்டவர்கள், உடல்நல குறைவு உள்ளவர்கள் நோயின் தாக்கத்தில் இருந்து விடுபட்டு விரைவில் நலம் பெறலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் கருவறையில் அம்மன் வீற்றிருப்பது வழக்கமானதாக இருப்பினும் மற்ற கோவில்களை விடவும் இங்கு மாறுபட்ட வடிவம் கொண்டு அருளாட்சி வழங்குறாங்க. மூலவரின் திருவுருவம் இங்கு காணப்படுவதாகவும் மூலவரின் திருவுருவம் மரத்தால் ஆனதென்றால் அதன் சுதை வேலைப்பாடுகள் அனைத்துமே புதுமையான ஒன்று. தங்க ஜடாமகுடம் மற்றும் குங்குமமேனி நிறத்தில் நெற்றியில் அழகிய வைர பட்டைகள் மின்ன கண்களில் அருளொளி வீச வைர கம்பலுடன் மூக்குத்தியுடன் பக்தர்களுக்கு காட்சி தருவதாகவும் சொல்லப்படுது. ஆதிசக்தியான அம்மன் தனது 8 கைகளாலும் இடதுபுறமாக கபாலம், மணி, வில், பாசம், வலதுபுறமாக கத்தி, சூலம், அம்பு மற்றும் உடுக்கை ஆகிய ஆயுதங்களை தாங்கியிருக்காங்க. இடது காலை மடக்கி வைத்து வடது காலை தொங்கவிட்ட நிலையில் சுகாசனத்தில் அமர்ந்து பக்தர்களுடைய குறைகளை நீக்கி அருள் வழங்கி கொண்டிருக்காங்க அப்படின்னும் சொல்லலாம். இந்த கோவிலில் இருக்கக்கூடிய தீர்த்தங்கள் மகா சிறப்பு பெற்றவை. பெருவளை வாய்க்கால் புனித சக்தி தீர்த்தம் என்றழைக்கப்படுகிறது. இந்த திருக்கோவிலில் வடமேற்கு திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை சமயபுரத்துக்கு இடதுபுறம் மகமாகி தீர்த்தமும், திருக்கோவிலின் வடமேற்குள்ள வாய்வு மூலையில் சர்வேஸ்வரன் தீர்த்தமும், அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் உபகோவிலான ஆனந்தவல்லி உடனுரை கோவில்களில் அக்னி தீர்த்தமும், அருள்மிகு கனகாம்பிகை உடனுரை முக்தீஸ்வரர் திருக்கோவிலில் தெற்கு பகுதியில், அருள்மிகு மாரியம்மன் கோவிலின் தென்கிழக்கு பகுதியில் ஜடாயு தீர்த்தம் அமைந்திருக்கிறதாக சொல்லப்படுது. மேலுமே இந்த திருக்கோவிலில் மற்றொரு உபகோவிலான உஜ்ஜயினி ஓம் காளியம்மன் திருக்கோவில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். தைப்பூச திருவிழா, பூச்செறிதல், சித்திரை பெருந்திருவிழா, புரட்டாசியில் நவராத்திரி பெருவிழா ஆகியவை முக்கியமான திருவிழாக்கள். தை மாதத்தில் 11 நாட்கள் தைப்பூச திருவிழா நடைபெறும். 10ஆம் திருநாளில் ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரகநாத சுவாமி திருக்கோவிலில் இருந்து மாரியம்மன் சீர்பெறுதல் வைபவம் நடைபெறும். மாசி மாதத்தில் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அம்மனுக்கு பூச்செறிதல் நடைபெறும். மகிஷாசுரனை வதம் செய்து பாவம் தீர்க்கவும் தன்னுடைய கோபத்தை அடக்கவும் தவம் செய்து பச்சை பட்டினி விரதம் இருந்து சாந்த சொரூபியாக மாரியம்மன் என்ற பெயர் கொண்டு மக்களுக்கு காட்சி தராங்க அப்படின்னே சொல்லலாம். அம்மன் பச்சை பட்டினி விரதம் மேற்கொள்ளும் 28 நாட்களுமே நெய்வேத்தியம் கிடையாது. இந்த காலத்தில் மாரியம்மனுக்கு இளநீர், கரும்பு சாறு, துள்ளுமாவு போன்றவை மட்டுமே படைக்கப்படுவதாக சொல்லப்படுது. பூச்செறிதல் விழா நடைபெறும் நாட்களில் ஞாயிற்றுக்கிழமைகளில் பல்வேறு பகுதிகளில் இருந்து அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் அம்மனை எழுந்தருள செய்து பூத்தட்டுக்களும் பூக்கூடைகளுமே ஏந்தி ஊர்வலமாக வந்து மாரியம்மனுக்கு பூக்களை சார்த்தி வழிபாடு செய்கிறாங்க. பங்குனி கடைசி ஞாயிற்றுக்கிழமைகளில் சித்திரை தேர் திருவிழாக்கான கொடியேற்றமும், சித்திரை முதல் செவ்வாய்க்கிழமை சித்திரை பெருந்திருவிழா தேரோட்டமும் நடைபெறும். பச்சை பட்டினி விரதம் பூரணம் அடைந்தவுடன் அம்மன் சர்வ சக்திகளையும் பெற்று படைத்தல், காத்தல், அழித்தல், அது மட்டும் இல்லாமல் மறைத்தல், அருள்பாலித்தல் என 5 தொழில்களையும் சித்திரை பெருந்திருவிழா நாட்களில் அம்மன் அருள் புரிந்து வருவது இந்த கோவில் மற்றும் சித்திரை திருவிழாவின் சிறப்பான ஒன்றாக சொல்லப்படுது. சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் சித்திரை மாதம் முதல் செவ்வாய்க்கிழமைகளில் நடைபெறும். இந்த நாட்களில் பல்வேறு மாநிலத்தில் இருந்து பல்வேறு பக்தர்கள் வருவதாகவும் தேர் வடம் பிடித்து செல்வாங்க. மேலும் அழகு குத்தி கொண்டு பால் குடம் ஏந்தி அக்னி சட்டி ஏந்தி அம்மனை வழிபடுவாங்க அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.